அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். பட்டியலின மக்களின் விடுதலைக்காக பாடுபட்ட மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் அரங்கசாமி நாயக்கர். பிரெஞ்சு இந்தியா என்று அழைக்கக்கூடிய இன்றைய புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் பகுதியில் 1884ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அரங்கசாமி நாயக்கர் அவர்கள் பிறந்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தினுடைய விடுதலைக்காக போராடிய தமிழ் அறிஞர் அரங்கசாமி நாயக்கர் அவர்கள். இவரை பிரெஞ்சு இந்திய காந்தி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டது. தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இவர் திருநள்ளாறு பகுதியிலே இளைஞான்குடி பகுதியிலே வாழ்ந்தார்கள். அங்கு இருந்த பட்டியலின மக்களுக்காக ஹரிஜன் சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் அவருடைய கல்விக்காகவும் அவருடைய தொழிலுக்காகவும் அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து போராடினார்கள். 1920 1930 வரை புதுச்சேரியிலே தொழிலாளர் நலனுக்காக பல போராட்டங்களை நடத்தியவர் அரங்கசாமி நாயக்கர் அவர்கள். காரைக்காலுக்கு காந்தி அவர்களை அழைத்து வந்தார்கள். காதி உடைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அதனை பிரபலப்படுத்தினார். இராட்டை நூற்புக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். இப்படி இந்திய விடுதலையோடு பிரெஞ்சு இந்திய விடுதலை, அதாவது இந்தியா பார்த்திங்கன்னா, அதாவது புதுச்சேரி, கோவா இதெல்லாம் வேறு வேறு வெளிநாட்டவர்களால் ஆளப்பட்டது. புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்களாலும், கோவா போர்ச்சுகீசியர்களாலும், இது இந்தியா ஆங்கிலேயர்களாலும் அப்படி ஆளப்பட்டது. அப்போ அந்த புதுச்சேரியினுடைய விடுதலைக்காக போராடியவர்களில் பல பேர் போராடினார்கள். அதில் முக்கியமானவர் அரங்கசாமி நாயக்கர் அவர்கள். ஐயா அவர்கள் குடியரசு என்ற பத்திரிகையை ஆரம்பித்து அந்த பத்திரிகையிலே விடுதலைக்கான கருத்துக்களை எல்லாம் எழுதி வந்தார்கள். குடியரசு பத்திரிகையிலே தமிழ் இலக்கணம் என்று தொடராக எழுதி வந்தார்கள். அந்த தமிழ் இலக்கணம் தொடரானது ஒரு புத்தகமாக 1944ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இவருடைய தமிழ் புலமை மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. காரைக்காலினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்தியா சுதந்திரம் பெற்றதை கொண்டாடும் வகையிலே இந்திய தேசிய கொடியை காரைக்காலினுடைய அந்த நகராட்சி இதிலே ஏற்றி அந்த இதை திருவிழாவாக கொண்டாடினார்கள். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பிரெஞ்சு அரசாங்கம் இவரை அந்த பதவியிலே இருந்து வெளியேற்றியது. அதை பற்றியெல்லாம் அவர் கவலை கொள்ளவே இல்லை. அரங்கசாமி நாயக்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பிரெஞ்சு இந்திய காந்தி என்ற புத்தகமாக அவருடைய மருமகள் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். பிரெஞ்சு இந்தியா புதுச்சேரி மாநிலத்தினுடைய விடுதலைக்காகவும்
அந்த பகுதியில் வாழ்ந்த ஹரிஜன மக்களினுடைய வாழ்க்கை ஆதாரத்திற்காகவும், தொழிலாளர்களுடைய நலனுக்காகவும், தமிழ் இலக்கியத்திற்காகவும், அரசு அதிகாரிகளை அணுகி அதுக்கு தேவையான விஷயங்களை பெறுவதற்காகவும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய பிரெஞ்சு இந்திய காந்தி என்று அழைக்கக்கூடிய அரங்கசாமி நாயக்கர் அவர்கள் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அன்று இறைவனடி சேர்ந்தார்கள். ஐயா, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் செய்த தேச சேவைகளையும், கடவுள் சேவையையும், மக்கள் சேவையையும் தொடர்ந்து இது கதையல்ல நிஜம் என்ற பகுதியிலே சொல்லி வருகிறோம். இதற்கு பார்த்தா வரவேற்பு கம்மியாக தான் இருக்குங்க. காரணம் என்னன்னா, இவங்கெல்லாம் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தவர்கள் அல்ல. அடிமையாக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும், அல்லது அந்த வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பவர்களுக்கு அது தெரியும். விடுதலை போராட்ட முதல் வீரன் பூலித்தேவனில் ஆரம்பித்து ஒண்டி வீரன், கட்டபொம்மன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள் என்று பல வீரர்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது மட்டும்தான், கேட்கின்ற பொழுது மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தேசத்தின் மீது அபிமானம் கொள்வீர்கள், பற்று கொள்வீர்கள், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வருவீர்கள். நாம் மட்டும் சம்பாதித்து நாமே உண்டு நாமே வாழ்ந்து மடிவதிலே என்ன சுகம் இருக்க போகிறது? காலையிலே உண்கின்ற பொழுது காகத்திற்கு சிறிது வைத்துவிட்டு சாப்பிடுகின்ற பொழுது அந்த காகம் அழைத்து அது எடுத்து சாப்பிடுகின்ற அழகை பார்த்து ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லாத மடையர்களா நாம்? நண்பர்களே, தயவு செய்து உங்களை நேசியுங்கள், உங்கள் உறவுகளை நேசியுங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை நேசியுங்கள், இந்த நாட்டை நேசியுங்கள், இந்த உலகை நேசியுங்கள், இந்த இறைவனை நேசியுங்கள். இவை அத்தனையும் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் என்பதனை மறவாதீர்கள். ஆகையினாலே ஒவ்வொருவரும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்வோமாக என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.